இதுதான் அந்த லட்டு, முடி வளர போற லட்டு. நான் சொல்றேன், இந்த லட்டு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு முட்டியே கொட்டாது. எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை முடி கொட்டுறது. இந்த பிரச்சனை எனக்கும் இருந்துச்சு. அதுக்காக எனக்கு முடி வளர்ந்துட்டான்னு கேட்காதீங்க. நானும் கண்ட எண்ணெய் எல்லாம் வாங்கி வச்சேன். கண்ட எண்ணெயை வாங்கி வச்சதுக்கு பிறகுதான் வீட்டுல இருக்கிற அம்மா சொன்னாங்க, இப்படி எல்லாம் வைக்க கூடாது இவாம்மா, பொறு நான் உனக்கு ஒரு லட்டு செய்தாரேன். நான் இந்த லட்டால பயன்பெற்ற மாதிரி நீங்களும் பயன்பெறணும் தானே. அதுக்காக முடி வளர்றதுக்கு சூப்பரான ஒரு லட்டு கொண்டு இருக்கிறேன். அதுவும் இயற்கையான முறையில எந்த ஒரு செயற்கை பொருளும் சேர்க்காமையே நாங்க ஒவ்வொரு நாளும் சாப்பிடக்கூடிய ஒரு ஈஸியான லட்டை செய்வோமா அன்றைக்கு. இந்த லட்டு செய்யறதுக்கு அளவுண்டு பாத்தீங்கன்னா எல்லா பொருளுமே 50-50 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாவது பாருங்க, பயர் எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா கஜு, இது பூசணி விதை. அடுத்தது பொட்டுக்கடலை. இதோட சேர்த்து வெள்ளரி விதையும் எடுத்துக்கொள்ளுங்க. என்னட்ட இன்னைக்கு வெள்ளரி விதை இல்லாததால 4 பொருட்களையும் சேர்த்து நான் செய்ய போறேன். சட்டி அடுப்புல வச்சுக்கொள்ளுங்க. பாத்தீங்களா அப்படி எரியுதுண்டு, நல்ல தணல்ல விட்டு எரிய விடுங்க. சட்டி பாத்தீங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. இப்ப எடுத்து வச்சிருக்கிற பயரை நல்ல மொறுமொறுப்பா வறுத்து எடுத்துருவேன். கைவிடாம கிளறி கொண்டே இருங்க. நல்ல பொன்னிறமா வறுத்தெடுத்தாச்சு. பாருங்க அப்படி இருக்கண்டு. இப்ப பாருங்க, நல்ல கலர் மாறிட்டு ஒரு வாசமும் வருது. இந்த நேரத்துல நாங்க இந்த பயரை கீழே இறக்கி வச்சிருவோம். சட்டி பாருங்க அளவான சூட்டோட இருக்கு. இதுக்குள்ள நாங்க எடுத்து வச்சிருக்கிற பொட்டுக்கடலையை சேர்த்துக்கொள்ளுவோம். அடுத்தது பூசணி விதை. அடுத்தது கஜு. 3ஐயும் சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்ததுக்கு பிறகு சட்டியை தூக்கி அடுப்புல வைப்போம். எல்லாத்தையும் போட்டதுக்கு பிறகு கைவிடாம கிளறி கொண்டே இருப்போம். ஒரு கொஞ்ச நேரம் கிளறினா காணும், உங்களுக்கு பதம் காட்டி தரேன். அடுத்தது நீங்க பெண்ணை கேட்க போறீங்க, இது நாளையும் சாப்பிட்டா என்னென்ன தீவா முடி வளரும் அப்படித்தானே கேட்குறீங்க. பயரும் பொட்டுக்கடலையும் புரதம் இருக்கு. அது எங்களோட முடி வளர்ச்சிக்கு உதவும். அடுத்ததா நாங்க சேர்க்கிற கஜு, பூசணி விதை, வெள்ளரி விதை கட்டாயமா சேர்த்துக்கொள்ளுங்க. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இரும்பு சத்து இருக்கு. இது எங்களோட முடிந்த வேர்களை நல்ல உறுதியாக்கி நல்ல வளர்ச்சிக்கு உதவும். அதனாலதான் இதை கட்டாயமா நீங்க சாப்பிட்டீங்கன்னு வையுங்களேன், 30 நாள்ல முடி வளர்ந்துடும். எல்லாம் பாருங்க ஒரு கோல்ட் கலருக்கு வந்திருக்கு. பாத்தீங்களா, லைட்டான ஒரு கோல்டுக்கு வந்திருக்கு. நாங்க இதையும் இறக்கிடுவோம். நான் கையில வச்சிருக்கிற இந்த பொருள்கள் தான் உங்களோட முடிய வளர வைக்க போகுது. உண்மையா சொல்றேன், நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆரம்பத்துல வீடியோஸை பாத்தீங்கன்னா தெரியும், முடியெல்லாம் கட்டையா வந்துச்சு, கொஞ்சம் முடியா இருந்துச்சு. அதுக்கு பிறகு அம்மா சொல்லித்தான் நான் இதை யூஸ் பண்ணினான். அதுக்கப்புறம் இப்ப பாருங்க, முடி கொட்டுறது நின்றுட்டு அந்த வெடிப்பு தன்மையும் இல்லாம போய் ஓரளவு வளர்ந்துட்டே சொல்லலாம். அடுத்த அந்த முக்கியமான பொருள் பனங்கருப்பட்டி. இந்த பனங்கருப்பட்டி உங்கள்ட்ட இல்லாட்டிக்கு சர்க்கரையும் எடுத்துக்கொள்ளுங்க. அளவண்டு பாத்தீங்கன்னா சரியா ஒரு 50 கிராம் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாமே 50 கிராம் தான் எடுத்து நீங்க இந்த லட்டை செய்ய போறீங்க. இதை ஒரு சட்டியில போட்டுருவோம். இப்போ எல்லாமே நல்லா ஆறிட்டு இப்போ இதை கிரைண்டர் கப்பில் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் கிரைண்டரில் போட்டு அரைச்செடுப்போம். நல்லா பவுடராக அரைச்செடுங்க பாருங்க. இதை ஒரு சட்டிக்குள்ளே போட்டுருவோம். இப்போ மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் அரைச்செடுப்போம். நல்ல ஒரு வாசமாக இருக்குல்ல. இப்போ மாவெல்லாம் அரைச்செடுத்தாச்சு. இனி எங்கட கருப்பட்டிக்குரிய வேலையை பார்ப்போம். கருப்பட்டி 50 கிராம் எடுத்திருந்தோம். அடுத்தது நெய்யும் 1 ஸ்பூன் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது தண்ணியும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ வளமை போல் அடுப்பை நல்லா தணலில் விட்டு சூடாக்குவோம். இப்போ நல்லா கிளறுங்க கைவிடாமல். பாருங்க, சூட்டுக்கு கருப்பட்டி இலகி கொண்டு வருது. உங்களுக்கு இந்த 50 கிராம் இனிப்பு கூட எடுத்துட்டீங்கன்னா ஒரு கொஞ்சம் குறைவா நீங்க சேர்த்து கொள்ளலாம்.
இப்போ இது வந்து இனிப்பே இல்லாம சாப்பிட இல்லாதன்றதுக்காக தான் கருப்பட்டியும் சேர்த்துக்கொள்றோம். சீனி சேர்த்துக்கொள்ளாதீங்க, அதுல சத்து இல்ல. கருப்பட்டி இல்லாட்டி சர்க்கரை ரெண்டுல ஏதாவது ஒன்றை சேர்த்துக்கொள்ளுங்க. இங்க பாருங்க, கருப்பட்டி வந்து கட்டியே இல்லாம நல்லா கரைஞ்சி வந்துட்டு பாருங்க. இறக்கினதுக்கு பிறகு இந்த சட்டியின் சூட்டு கொதிச்சு கொண்டிருக்கு. அப்ப கைவிடாம கிளறி கொண்டுருங்க. இப்ப இந்த மாவை இந்த கருப்பட்டி பாவுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கொள்ளுங்க. இப்ப அடுத்ததா ஒரு தேக்கரண்டி போல நெய் சேர்த்துக்கொள்ளுவா. இனி கையால குழைச்செடுப்பா. பிஏ வந்து பாருங்க இப்ப எப்படி கொண்டாந்து. இப்போ கைக்கு வந்து கொஞ்சமாக நெய் எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி நெய்யை பூசிட்டு இப்போ வந்து பாருங்க பதத்தை இங்கே பாருங்க. இப்போ நாங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி உருண்டையாக உருட்டிக்கிடுவோம். நல்லா இறுக்கி அமர்த்தி உருட்டிக்கொள்ளுங்க. பார்த்தீங்களா, இதுதான் அந்த லட்டு, முடி வளர போற லட்டு. இதையுமே நாங்க ட்ரை பண்ணி பார்க்காம சொல்லக்கூடாதுதான். நீங்க உருக்காண்டாலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடி வளர்ந்ததுக்கு பிறகு சொல்லுங்க. தீபா இந்த முடி இப்போ கொட்டுதே இல்லை, எனக்கு முடி வளர்ந்துருக்குன்றத கட்டாயமா நீங்க கமெண்ட்ல சொல்லுவீங்க. இங்க பாருங்க, இப்படி ஒவ்வொரு உருண்டையா பிடிச்சி அடுக்குவோம். இதுக்கு மேல பாதி கஜுவா வச்சு விடுவோம். ஒரு மாதம் ஆனாலும் பழுதா போகாம அப்படியே இருக்கும். ஒரு கிழமையிலேயே முடியில மாற்றத்தை நீங்க கட்டாயமா கண்டுபிடிச்சிடுவீங்க. முடி கொட்டுறது குறையும், அந்த முடியில இருக்கிற வெடிப்பெல்லாம் இல்லாம போகும். அப்படி மாற்றம் வந்து ஒரு மாசத்துல உங்களோட முடியில நல்ல ஒரு மாற்றத்தை காணலாம். நீங்க கட்டாயமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான காணொலியோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்.